அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாவட்டத்தில் அழகிய மலைகளும் அழகிய அருவிகளும் மேலும் அழகான மற்றும் பழமையான ஆலயங்களையும் கொண்டு உள்ள ஒரு மாவட்டம்தான் நம்ம திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் அப்படின்னோடனே நம்மளுக்கு நினைவு வருது துணிகள் தான். உலகத்துக்கே அதிகமாக துணிகள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது தான் நம்ம பார்க்கக்கூடியது இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதோட ஒரு பகுதி, அதாவது ஆனமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. முக்கால்வாசியான பகுதி கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஆனால் 300-400 மீட்டர் சதுர மீட்டர் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறதால இதையும் முக்கியமான சுற்றுலாத்தலமாக திருப்பூர் மாவட்ட மக்கள் பார்க்குறாங்க. மேலும் இந்த ரிசர்வுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமராவதி அணை. அமராவதி அணை நடுவில் இருக்குது. இது நீர்ப்பாசனத்துக்கும் குடிநீருக்கும் 2 மாவட்ட மக்களுக்கும் உதவக்கூடிய மிக முக்கியமான அணை. இங்கே நம்ம போய் பார்க்குறதுக்கான டைம் உண்டு. ஆனால் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6க்குள்ளே தான் அலோடு உண்டு. அங்கே பார்க்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்ஸோடு போய் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம். அடுத்து இதே இடத்துல இருக்கக்கூடியது கொரைக்காடான், அதாவது முதலை பண்ணை இருக்குது. அமராவதி முதலை பண்ணை. இது மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் அந்த இடத்துலையே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திருமூர்த்தி மலை ஃபால்ஸ், திருமூர்த்தி கோயில். 3மே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம அருவிக்கு செல்கிறதுக்கு பார்த்தா 5 ரூபா கட்டணம் கட்டி சில தூரங்கள் ஒரு 1.5 கிலோமீட்டர் கடந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம அருவியை பார்க்க முடியும். இந்த திருமூர்த்தி மலை கீழே இருக்கக்கூடிய அடிவாரத்தில் தான் இந்த அருவி இருக்குது. இது பஞ்சலீக அருவி அப்படின்னு சொல்கிறாங்க, திருமூர்த்தி அருவின்னாலும் சொல்கிறாங்க. இந்த நதிக்கரை ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கிறது தான் இங்கே அமலலிங்கீஸ்வரர் கோயில். இது புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். அந்த இடத்துல திருமூர்த்தி ஃபால்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இது 3 பேருக்கும், அதாவது விஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேருக்குமே குறிக்கக்கூடிய ஒரு கோயிலாக இந்த இடத்துல இருக்குது. மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் திருமூர்த்தி ஃபால்ஸு, டேமு. இது 3மே அதிகப்படியான ஷூட்டிங்கில் நம்ம சினிமா படங்களில் பார்த்துருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிவன்மலை. இந்த சிவன்மலை ரொம்ப புகழ்பெற்ற ஒரு முருகஸ்தலம். இங்கே வள்ளி தேவனையோட நமக்கு காட்சியளிப்பார் முருகன். ஆனால் இதை விட சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு அப்படின்ற ஒரு பெட்டி. கனவுல ஒரு பொருளை சொல்லுவார். அது இந்த இடத்துல பொருளாக வைப்பாங்க. அடுத்து ஊத்துக்குழி முருகன் கோயில். இதுவும் மிக முக்கியமான முருகன் ஆலயம் இந்த மாவட்டத்தில். இந்த கோயிலும் அதே போல் சில படிகள் ஏறி முருகனை தரிசிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே முருகன் உருவாக்குனதால இங்கே ஊத்துக்குழி முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முருகநாத சுவாமி கோயில். இங்கே முருகர் தவம் செஞ்சதாகவும் சிவனை நோக்கி தவம் செஞ்ச இடம் அப்படின்றதால இது சிறப்பு பெற்ற ஒரு கோயிலாகவும் சொல்லக்கூடிய ஒரு கோயில். திருமுருகநாத சுவாமி கோயில். திருமுருங்குடி அப்படின்ற ஊரில் திருமுருகநாத சுவாமியாகவும் காட்சியளிக்கிறார். அடுத்து மிக முக்கியமானது அவிநாசியில் இருக்கக்கூடிய அவிநாச லிங்கேஸ்வரர் டெம்பிள். இது மிக பழமையான கோயில் சொல்லலாம். தட்சிண காசி அப்படி சொல்கிறாங்க. காசிக்கு நிகரான மிக பழமையான கோயிலும், சுந்தரர் பாடி முதலை வாயிலிருந்து அடப்பட்ட ஒரு சிறுவனை மீட்டதாகவும் சொல்லக்கூடிய வரலாறு கொண்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயம். இங்கே இருக்கக்கூடிய பாதிரி மரம், இதுதான் இங்கே இருக்க மரம் நடக்கக்கூடிய விசேஷ டைமில் மட்டும்தான் பூக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். இது 17வது பறவைகள் சரணாலயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சரணாலயம். இது ராம்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்தையும் இப்போ தான் 2000
19-20 ஆண்டுகளில் தான் சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பல வெளிநாட்டு பறவைகள் தங்கி செல்லக்கூடிய ஒரு இடம். அடுத்து திருப்பூர் குமரனோட நினைவு மண்டபம் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை தோட்டத்து ஐயன் திருக்கோயில், இது போல் பல இடங்கள் இருக்குது. இது எல்லாமே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலம். இந்த வீடியோ உங்களுக்காக கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.